அவன் எண்ணெய் சட்டிக்குள்ள கையை விட்டுறாமனே. விட்டுரு. அதுக்கு தான் நான் பொறுமையா இருக்கேன். எண்ணெய் சட்டிக்குள்ள கையை விட்டு எடுக்கிற மாஸ்டர் இவர்தானா? இவர்தான். ஆமா. அது இலையில எடுத்துச்சு. இன்னைக்கு டீ கடைக்கு தெருல இருந்து ஒரு டீ கடைகள்ல இந்த மாதிரி சரக்கு போடுறாங்க, இந்த மாதிரி சுவையான வடைகள் போடுறாங்க அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து மாப்பிள்ளை கடைக்கு வந்திருக்கோம். மாப்பிள்ளை கடை இன்னைக்கு சிறப்பாக ஒரு பருவடையை போட்டு ரெடி பண்ணி சூப்பராக கட்டிட்டாரு. அருமையா நீங்க பதிவா வர்றீங்க. மாப்பிள்ளை வடை டீ சாப்பிட்றதுக்கு வருவேன். வடைலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். பஜ்ஜியும் சரி, பருப்படையும் சரி. பருப்படைலாம் நீங்க சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப சூப்பரா போடுவாங்க. பார்த்துட்டே இருந்தோம், நம்பியா போட்டிருந்தாரு. இருந்தாலும் நம்ம ஒரு வடையை சாப்பிட்டு பார்த்துருவோம். இல்ல முக்கியமா சின்ன வெங்காயம் போட்டுருவோம். மாப்பிள்ள வந்து சின்ன வெங்காயம் போடுறாரு. எல்லாரும் பெரிய சின்ன வெங்காயம் போடுறது நல்லா இருக்கும். அருமையா இருக்கு. கட்லட் மாஸ்டர் என்னமோ பண்றாரு. வடை வேணுமா அங்க இருந்து எடுத்து சாப்பிடுங்க. அப்படியா? அவரே ஒரு வடையை வாங்கியிருக்காரு. என்ன காசு? வணக்கம். நம்ம இன்னைக்கு டீ கடை கிச்சன்ல ஒரு சின்ன டீ கடை நம்ம மாப்பிள்ளை வச்சிருக்காரு. குமார், அவர் பேர் குமார். குமார் டீ கடைக்கு வந்திருக்கோம். அவர் வந்து அவருக்கு தக்கன அவர் தான் இன்னைக்கு எல்லாமே. டீ போடுறவர் அவர் தான், வடை போடுறவர் அவர் தான், கடைக்காரர் அவர் தான். எல்லா வேலையுமே மொத்தத்தில் அவரே பார்த்துக்கலாம். ஆள் நேரம் அவரோட வடை இன்னைக்கு எந்த அளவில் எந்த மாதிரி வடையெல்லாம் போடுறாரு, அந்த மாதிரி வடைகளை எப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம ஒரு புதுமையாக போடுவார். ஒரு ரகம் போடுறாரு வடை. அந்த ரகம் வந்து ஏற்கனவே நம்ம சாப்பிட்டு இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு இருந்தாலும் இன்னைக்கு அவரோட பக்குவங்கள், அந்த கலவையோட பக்குவங்கள், அந்த மாவாட்டை மிக்ஸ் பண்ணுற பக்குவங்கள், அதில் என்னென்னலாம் சேர்மானம் இதெல்லாம் சேர்த்து எந்த அளவுக்கு சூப்பராக ஒரு வடை இன்னைக்கு நமக்கு சொல்லித்தர போகிறாரு. நம்ம அதை கற்றுக்கிறதா இன்னைக்கு நம்ம இந்த ஷாப்புக்கு வந்திருக்கோம். அதனால் இன்னைக்கு நம்ம இந்த குமார் இந்த டீ ஸ்டாலில் அருமையாக ஒரு வடை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். பொதுவாக நம்ம ஏற்கனவே அந்த மாதிரி வடைகள்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு அவரோட பக்குவத்தில் எந்த அளவுக்கு நம்ம சூப்பராக ஒரு வடையை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். மாப்பிள்ள வணக்கம். மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேரை சொல்லிடுங்க. முத்துக்குமார். சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. முத்துக்குமார். சரி, அருமை. எவ்வளோ நாளாக அந்த கடை வச்சுருக்கீங்க? 12 வருஷமா வச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி நல்ல அனுபவம் உங்களுக்கு. சரி, நீங்கள் பாருங்கள், வியாபாரத்தை பாருங்கள். இந்த கடையை பொறுத்த அளவுக்கு ஆளினால் அவர் தான் எல்லாமே. அந்த சின்ன கடை, அவருக்கு தேவையான பொருட்கள், அவருக்கு டீ எல்லாமே ஃபுல்லாமே அவரே பார்த்துக்குவார். ஹெல்ப்புக்கு அவங்க துணைவியார் வருவாங்க. அந்த வடைக்கான மாவு இதெல்லாம் அவங்க ஆட்டி தருவாங்க. அவங்க கணவன் மனைவி 2 பேருமே இந்த தொழிலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேறு யாரும் கிடையாது. நல்லா சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை வந்து இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பருப்பு வடை எப்படி போடுறது சொல்ல போகிறார். நம்ம ஏற்கனவே பருப்பு வடை வீடியோவில் நிறைய போட்டுருக்கோம், நம்ம கடையிலே போட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி பருப்பு வடையை வந்து மாப்பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமாக போடுறாரு. அவர் கடையை கேள்விப்பட்டு அதனால் அந்த கடையில் வந்து இவர் வந்து பருப்பு வடையில் என்னெல்லாம் சேர்க்குறாரு, ஒரு சிறப்பான ஒரு சேர்க்குறாரு. அது என்ன அப்படின்றத, என்னென்ன சேர்க்குறாருன்றதை தெளிவாக நம்ம வீடியோவில் பார்த்துக்கலாம். இதேமாதிரி நம்மளும் வீட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கான முறையில் குறைந்த அளவில் தான் அவர் போடுவார். ஏன்னா அவர் ஒரு சின்ன ஷாப்புன்றதுனால, சின்ன கடைன்றதுனால அவர் குறைந்த அளவில் தான் வடைகள் ஒரு 20 வடை, 25 வடை, 50 வடை ஒவ்வொரு வெரைட்டிஸுக்கும் அவ்வளோவே போட்டு தான் அவர் தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் இன்னைக்கு அவரோட ஃபார்முலாவில், அவரோட தன்மையில் எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒரு பருப்பு வடை, ஆமை வடை, அந்த மாதிரி ஒரு வடையை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதில் பொட்டை எடுப்பு ஏன் வச்சுருக்கேன்னு கேட்பேன். மாப்பிள்ள சொல்லுங்க, வீட்டில் எவ்வளோ பருப்பு எடுத்துருக்கீங்க? அரை கிலோ. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்? ஆமாம், 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நல்லா 1 மணி நேரம். ஆமாம். குறைன்னு ஆட்டிக்கணும். இந்த அளவில் குறைன்னு ஆட்டிக்கணும். நீங்கள் கொஞ்சம் நைஸாகவே ஆட்டியிருக்கீங்க. ஆமாம், ஏன்னா நீங்கள் நைஸாக ஆட்டியிருக்கீங்க. வயசானவங்க முதல் கொண்டு சாப்பிடலாம். அவங்க சாப்பிட்டா ஸ்பெஷலிஸ்ட் வந்து பருப்பு வடை ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் எதுக்காக? வயதானவங்களுக்காக. அந்த பருப்போட சாப்பிட முடியாதவங்க கூட இந்த பருப்போட வாங்கி விரும்பி சாப்பிடுவோம். அப்போ உங்க கடைக்கு தேடி வர்றாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு இது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 3 சேர்ந்து மிக்சிங் பண்ணி அரைச்சி வச்சுருக்கீங்க. இடிச்சு வச்சுக்கலாம், இல்லை அரைச்சி வச்சுக்கலாம். அதையும் சேர்த்துடணும். ஆமாம், மல்லியில்
மல்லி இலை. புதினாவும் சேர்த்துருக்கீங்களா? ஆமாம், புதினா இருக்கு. கொஞ்சம் சேர்த்துருக்கீங்க. ஆமாம், கொஞ்சம் அளவில் புதினா ஆப்ஷனல் தான். விரும்பினா போட்டுக்கலாம். கருவேப்பிலை ரைட், சூப்பர். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் மட்டும். 1/2 கிலோ பருப்புக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நம்ம வடைக்கே டேஸ்ட்டு. ஸ்பெஷல் டேஸ்ட்டே இந்த சின்ன வெங்காயம் தான். நல்லா பொடுசா மாப்பிள்ள. ஆமாம், இந்த அளவு கொட்டணும். இந்த அளவு ரவுண்டா. ஆமாம், கண்டிப்பாக. அப்போ உங்கள் கடையில் வந்து சின்ன வெங்காயம் போடுறீங்க? ஆமாம், சின்ன வெங்காயம். சொல்லுங்கள் ரகசியத்தை. சின்ன வெங்காயம் உங்கள் கடையில் எல்லாரும் வந்து வயசானவங்க முதல்ல அந்த சின்ன வெங்காயத்தை டேஸ்ட்டுக்காக வர்றாங்க. கண்டிப்பாக. சூப்பர், அருமை அழகு. 1 ஸ்பூன். 1 ஸ்பூனு 1/2 கிலோ பருப்புக்கு 1 ஸ்பூன் 1/2 கிலோ சின்ன வெங்காயம். 1/2 கிலோ சின்ன வெங்காயம். உப்பு? ஆமாம், உப்பு போதுமான 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஆமாம், ரைட்டு. இப்போ சேர்த்த எல்லா பொருட்களையுமே ஒன்றா நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறணும். இதை ரொம்ப அடித்து பிசையாமல் இந்த மாதிரி அப்படியே புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். புரட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அந்தளவுக்கு எல்லாமே நல்லா கலந்துரும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பெருங்காயப்பொடி சேர்த்து மறுபடியும் இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் போதுமான அளவுக்கு. அவ்வளோதான். எந்த அளவில் எண்ணெயில் எடுத்து போடணும் அப்படின்றத அங்கே வடை போடும்போது சொல்லுவார். அதை நம்ம அங்கே கவர் பண்ணிக்குவோம். லைட் சூடாக நார்மலாக இருக்கும்போது அதுதான் இந்த வடைக்கு வந்து எப்பயுமே சூடு கம்மியாக தான் வச்சுக்கணும். சூடு கம்மியாக? ஆமாம், கம்மியாக இருக்கணும். அதாவது வடை எடுத்து போடும்போது கம்மியாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. போடும்போது கம்மியான சூடாக வச்சு ஃபுல்லாக தட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எரிபொருளை தள்ளி விட்டுக்கணும். மாப்பிள்ள உருண்டை பெரிய உருண்டையாக இருக்குது. ஆமாம், அதான் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியா? ஆமாம், மாப்பிள்ளையோட ஸ்டைலு பெரிய வடையாக தெரியும். அதாவது மாப்பிள்ளையோட ஸ்டைலில் இன்னைக்கு வடை போடுறாரு. இப்போ சாப்பிட்டேன் சார். ஒரு 80 வயசானவங்க கூட சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன், விரும்பி வருவாங்க. லைட்டாக மட்டும் இப்படி வச்சு எடுத்தால் போதும். ஆமாம், ஆயிலில் வச்சு எடுத்து அப்படி பக்கத்தில் கொண்டு போய் நைஸாக வச்சிடுறீங்க. நைஸாக ஆயிலில் வச்சு எடுத்தால் போதும். நீங்கள் பொத்துன்னு போட்டிங்க வச்சீங்கன்னா மேலே தெரிச்சிடும். அதனால தான் இந்த இருக்குது பாருங்க. நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம், இந்த அப்படி வச்சு எடுத்தால் போதும். நிறைய கடையில் கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்க. நீ என்ன கொட்டடுப்பு போட்டிருக்கீங்க? ஆமாம், நான் தொழில் பழகினதுலேருந்தேவும் இந்த கறியெடுப்பில் நம்ம பழகினதேவும், அதனால இங்கே தொடர்ந்து இதையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சிலருக்கு வந்து அந்த டீ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியாது, கண்ட்ரோல் கிடைக்காது, பழக்கம் ஆயிட்டு. ஆமாம், நான் இதுலேயே பழகினதுனால எனக்கு இதுதான் கைவசமாக இருக்குது, நல்லா இருக்குது. வெங்காயத்தில் எவ்வளோ பெருசா? ஆமாம், எவ்வளோ போடுறீங்க வடையோட விலை? ஒரு 6 ரூபா தான். 6 ரூபா தான். சூப்பர், அருமை. 6 ரூபாய்க்கு சின்ன வெங்காயத்தில் வடை. ஆமாம். சார், ஐயா வாங்க. 6 ரூபாய்க்கு போடுறீங்க. இது எப்படி மாப்பிள்ள கட்டுமா உங்களுக்கு? பெரிய சைஸாகவும் போட்டிருக்கீங்க. ஆமாம், போதுமாம்மா. அதாவது மாப்பிள்ளை மட்டும் வந்து கடையை மெயின்டைன். ஆமாம், நான் வந்து சம்பளம் இல்லை, அதனால ஒரு அளவு கட்டுப்படி ஆகுதுன்னு நினைக்கிறாரு. அதான் நல்லா செய்கிறாரு. மாப்பிள்ளை டக்குன்னு கடைக்கு ஆள் வந்துட்டாங்க, அப்படியே போயிட்டு அவர் டீ போட போயிட்டாரு. நம்ம ஏற்கனவே நமக்கு தெரியுன்றதுனால நம்ம அதை அப்படியே புரட்டி விட்டு வேக விட்டு எடுத்துருவோம். மாப்பிள்ளை கொஞ்சம் சிரமம் இல்லாமல் அவர் நம்ம ரகசியத்தை அப்புறம் சொல்லிட்டாரு. இனி நம்ம வடையை போட்டு நம்மளே சுட்டு எடுத்துட வேண்டியதான். நல்லா கொஞ்சம் பொண்ணு இதெல்லாம் வந்தோடனே இந்த அளவு வந்தோம்னே நம்ம லைட்டை பெட்டி விட்டுக்கணும். ரெண்டாவது ஹீட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். போடும்போது கம்மியாக இருக்கணும். ஆமாம், போடும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீட்டை கொஞ்சம் அதிகம். இப்போ நமக்கு மாப்பிள்ளை ரெடி பண்ண வடை நல்லா சூப்பராக பொன்னிறமாக வெந்து வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையுமே அரித்து வெளியில் எடுத்துட்டாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது. நார்மலாக நம்ம சாப்பிட்ற பருப்பு வடை எல்லாமே கொஞ்சம் மேலே பருப்பாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப நைஸாக ஆட்டி நல்லா சூப்பராக போட்டிருந்தாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. இந்த வடையோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணுங்கள், நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதாவது வீட்டில் அழகாக ஃபாலோ பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் மாப்பிள்ளை நீங்கள் 1/2 கிலோவுக்கு தான் போட்டிருக்காரு. நிறையா போடல, 1/2 கிலோவுக்கு போட்டு காமிச்சிருக்காரு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் போட்டு சாப்பிட்டு எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்றத நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். மாப்பிள்ளை வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாப்பிள்ளை வந்து சூப்பரான ஒரு டிஷ் நமக்கு படம் பிடிக்கிறதுக்கும் நேயர்களுக்கும் நம்மளோட வாடிக்கையாளர்களுக்கும் தயார் பண்ணி காமிச்சிருக்காரு. அதனால் இன்னைக்கு அவர்கள் வாழ்த்து சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து விடை வருவோம். மீண்டும் ஒரு நாள் சிறப்பான ஒரு வடையில் இவரோட சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.